ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லார் விட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான 14வது வாரத்தோட 2வது நாள் மதிய வேலை ஓட்டு நிலவரம் பார்க்க வரும். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஓட்டிங்ஸில் வந்துட்டு நிறைய விதமான மாற்றங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியானா வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வியானா வந்ததுலேருந்து சாண்ட்ரா வந்து செம்மையாக கலாச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட நடிப்பு திறமையை வந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்துட்டு வியானா வெர்சஸ் விக்ரம், இவங்க உண்மையிலே யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி பிரவீன் ராஜ் உள்ளே வந்திருக்காரு, பிரவீன் காந்தி வந்திருக்காரு, வாட்டர் மினிஸ்டர் இதுக்கப்புறம் வரப்போகிறார். ஸோ இவங்களாம் வந்து யாரை டார்கெட் பண்ணுவாங்க? இவங்களும் வந்து விக்ரமை டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய கானம் வந்திருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னா 70,904 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 46.34. செம்ம மாதம் வந்து ஓட்டு வந்துட்டுருக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, அதாவது நேற்று தான் ஆரம்பிச்சிது. அதுக்குள்ளே இவ்வளோ ஓட்டுனா வேற மாதிரி. வினோத்துக்குலாம் வந்துட்டு டைட்டில் அவர் தான் அப்படின்றது நல்லாவே இங்கே தெரியுது. ஏன்னா அவரை மாதிரி ஓட்டு யாருக்குமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து விஜய் பார்வதுக்கும் கமருதனுக்கும் அப்பப்போ வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு காரணத்தினால கமருதன் விஜய் பார்வ ரசிகர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில நேரங்கள் தான், ஒரு சில நேரங்கள் வந்துட்டு விஜய் பார்வதை கலாய்க்கக்கூடிய விஷயங்கள் இனிமேல் தொடர்ச்சியாக தான் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் வினோத் வந்துட்டு இன்றைக்கி ஒரு சம்பவம் ப்ரொமோட்டில் பண்ணியிருப்பார். ஏன்னா வந்த பிரவீன்ராஜ் வந்துட்டு பிரவீன்ராஜ் வந்து விக்ரமை கலாய்ச்சிருப்பார். அப்போ நீயும் அதே தான் பண்ணிட்டு இருந்த 33 நாளா, வா எல்லாம் பார்த்துக்கலாம் வான்னு கலாய்ச்சிருப்பார். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா வரவங்க போகிறவங்க இதே சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் என்ன அப்படிமா இருந்துச்சு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 32,059 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.95. ஸோ திவ்யா முதல்ல வந்துட்டு திவ்யாவுக்கு வந்துட்டு பார்வதி ஃபோமியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. அவங்களுக்கும் சரி அரோராக்கும் சரி அவங்க மைண்டுக்குள்ளே வந்து இப்போ பார்வதி வந்து ஃபுல்லாக வந்து ஜங்குன்னு உட்காந்துட்டாங்க. அதனால் அவங்க வந்து எது இருந்தாலும் அது பார்வதியை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் கூட பார்த்தீங்கன்னா பார்வதி பார்த்தீங்கன்னா அந்த கார் டாஸ்கில் உங்களை தள்ளி விட்டது கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் எதுக்கு அன்றைக்கி கற்றுனீங்க? அது வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ எனக்கு என்னென்னா, சரி காலையில் இறங்கி வந்தீங்களே, போய் சாண்ட்ராக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டிங்களான்னு கேட்குறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்கலன்றது உங்களுக்கு தெரியுமா? மன்னிப்பு கேட்க போகும்போது தான் அவங்க பதறி அடித்து பயந்துட்டு போய் ரெஸ்ட் ரூமில் போய் ஒழிஞ்சாங்க. அது அரோரா வந்து சாட்சி. அப்போ என்ன பண்ணோம், அவங்க வந்தாங்களா இல்லையான்னு மற்றவங்களை கேட்கணும். கமருதுன்னு வராரு, அவரை பார்த்து பயந்து இப்படி அலறாங்க. இவங்க வந்தால் இவங்கள பார்த்து பயந்து ஓடி போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? இதில் வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கலன்னு ஒரு கதை வேறு இன்னத்தை சொல்ல. நேற்று வந்து அவங்க 2 பேர் மாதிரி இமிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு கண்டென்ட்டு உங்ககிட்ட இல்லையா? இருந்தால் கொடுக்க மாட்டோமா? ஓகே. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 24,279 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.87. சபரி அவர் ஏதோ கண்டென்ட் கொடுக்குன்னு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. 4வது பிளேஸ் பார்த்தா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,745 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.29. ஸோ விக்ரம் வந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்துட்டு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டுருக்காரு. எப்படியாவது இந்த பணப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிடணும், நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டைட்டில் கிடைக்காதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உள்ளேருந்து வந்தவங்க, அதாவது வெளியிலேருந்து வந்தவங்க சொன்னதை வச்சு நம்மளுக்கு ஓட்டு இல்லைன்ற விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஸ்மார்ட்டாக வந்துட்டு நம்ம அந்த பணப்படி எடுக்கணும். ஆனால் இதுக்கு இங்கே ஒரு 2-3 பேர் வந்து கண்டிப்பாக போட்டி நிற்பாங்க. அவங்கள எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறதுன்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டுருக்காரு. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 10,028 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.55. ஸோ சாண்ட்ரா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெளியில் பயங்கரமாக வந்துட்டு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி விட்டாங்க. உள்ளே போன வீணா வந்து அதை வந்து பாதி சொல்லிட்டாங்க. அதனால் நேற்றுலாம் ரொம்ப அழுது ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் காலையில் வந்துட்டு அவங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, சமைக்கிறதுக்கு வாங்க, வெசல் வாஷிங்க்கு வாங்க அப்படின்னு நான் சமைக்க மட்டும் தான் முடியும். வெசல் வாஷிங்கில் எல்லோரும் பண்ண முடியாது. இப்போ சமைக்கிறதுக்கு ஆல்ரெடி திவ்யா இருக்காங்க. திவ்யா இருந்தால் நான் ஆல்ரெடி அதில் இருந்தேன், நான் தான் இருப்பேன், முடிஞ்சால் நான் சமையல் பண்ணுவேன், இல்லைனா வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது அப்படின்னு உட்காந்துருக்குறாங்க. இதே விஷயத்தை இப்போ விஜய் பார்வதி சொல்லியிருந்தா இந்நேரம் வீடு வெடிச்சிருக்கும். என்னது பண்ண முடியாதா, என்னன்னு நினச்சிட்ருக்கேன் நீ அப்படின்னு பேசியிருப்பாங்க. இதே சாண்ட்ரா சொன்னதெல்லாம் எல்லோரும் பார்க்குறாங்க. சாண்ட்ரா தானே சொல்லட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னத்தை சொல்ல. சரி, இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,53,015 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே ஏறுவாங்க, அது மட்டும் இல்லாமல் யார் படப்பட்டி எடுத்துகிட்டு போவாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.